மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு மேல்முறையீடு செய்யப்படும் என வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டக்கல்லூரி மாணவர் காணாமல் போய்விட்டார் என வழக்கறிஞர்கள் தரப்பில் புகாரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகலில் விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு மாற்று இடம் ஒதுக்குமாறு தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் தற்போது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவர் காணாமல் போய்விட்டார் என வழக்கறிஞர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுவாக தாக்கல் செய்தார் பிற்பகலில் விசாரிக்கப்படும் என நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு ஒப்புதல் அளித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு மாற்று இடம் அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த முறையீட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க முழு விவரம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 12 நாட்களுக்கு மேல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில தூய்மை பணியாளர் இன்று அதிகாலை, நேற்று நள்ளிரவு இன்று அதிகாலை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களை அப்புறப்படுத்துச்சு சென்னை மாநகராட்சி தரப்புல போலீசார் தலையிட்டு அந்த தூய்மை பணியாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தவங்களை அப்புறப்படுத்தின ஒரு சூழ்நிலையில இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த வழக்கறிஞர்கள் கைது செய்திருக்க குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்துல இந்த முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகல் விசாரிக்கப்படும் சொல்லி நீதிபதி SM ரமேஷ் தலைமையிலான அமர்வு ஒப்புதல் அளிச்சிருக்குதுங்க. அதே நிலையில சட்டக்கல்லூரி மாணவர் ஒருத்தர் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லியும் வழக்கறிஞர்கள் தரப்புல போராட்டத்துல ஆதரவு தெரிவித்து இருந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவரும் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் தரப்புல புகார் செய்யப்பட்டிருக்குது. இந்நிலையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு மாற்று இடம் ஒதுக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வுல முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே பணியிட்டு இருந்த ரிப்பன் மாளிகை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு மாற்று இடம் ஒதுக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வுல முறையீடு செய்யப்பட்டிருக்குது. மேலும் போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தும் போது கட்டுப்பாட்டுடன் செயல்பட மறுத்த போலீசாருக்கு அறிவுறுத்திய நிலையில காவல்துறையினர் செயல்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் தரப்புல முறையீடு செய்யப்பட்டிருக்குதுங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி இதுக்கு ஒரு அமர்வு தெரிவிச்சிருக்கு. என்ன தெரிவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அனுமதி பெற்று போராட்டம் நடத்த எந்த ஒரு தடையும் இல்லைனும், அனுமதி பெற்று போராட்டம் நடத்தும் போது அதை காவல்துறையினர் தடுத்தால் தலையிடலாம்னு சொல்லி தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிச்சிருக்க நிலையில அனுமதி பெறவில்லை என தூய்மை பணியாளர்களை தரப்பில் தெரிவித்ததால் தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தலைமை நீதிபதி அமர்வு பதில் தெரிவித்த நிலையில எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படாத நிலையில எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தலைமை நீதிபதி அமர்வு தற்போது திட்டவட்டமா தெரிவிச்சிருக்குது. இதனை அடுத்து இந்த மனுவானது இன்று மதியத்துக்குள் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.